ஒரு காலத்துல ஒரு உலகம். அந்த உலகத்துல இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற ஒரு ராஜ்யம். அதுல அப்பதான் நண்பர்களா அறிமுகமான ஒரு ஜோடி. அந்த ஜோடி பேரு ராம் மற்றும் ஈஸ்வரி. அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற நட்பு மெல்லமா காதலா தொடங்கிச்சு. இதுல காசுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற ராம் ஈஸ்வரிக்கு தூரமானான். அவ கஷ்டப்பட்டா. அவளுடைய ராம் எப்படியாச்சும் அவ உலகத்துல இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தா. அவனுக்கு ஏதாவது கஷ்டம்னா அவளோட கண்லேருந்து கண்ணீர் வரும். அவன் ஜெயிச்சா இவ ஜெயிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டா. காசு கொஞ்ச காலத்துக்கு தான். ஆனா ஈஸ்வரி தான் அவனோட உலகம்னு தெரிஞ்சுக்கிட்ட ராம் திரும்ப ஈஸ்வரிக்கிட்டே வந்தான். இவ்வளவு நாள் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி ராம பார்த்த உடனே அவளோட காதலை இதயத்தை பார்த்துக்கிற மாதிரி பத்திரமா பாதுகாத்து காதலிச்சா. அதோட ராம் ஈஸ்வரியோட திருமணம் நல்லபடியா முடிந்தது. அதிலிருந்து அவங்க புது வாழ்க்கையை தொடங்கினாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க மூர்த்தி சார். ராமர் சீதா காலமா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் வனவாசம் போனாங்கன்னு சொல்ல முடியும். இந்த கதையில என்னாச்சுன்னு என்னால மட்டும் எப்படி சொல்ல முடியும் சொல்லு? ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பேப்பர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ்லாம் விட்டுட்டு இந்த ஸ்டோரி பேஜ் மட்டும் ஏன் படிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்குன்னா இந்த கதையில நீதி இருக்கும். அப்பா, அப்போ இப்ப படிச்சதுல நீதி என்ன? நீ அவசரப்படாத. கதை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் உனக்கே தெரியும். ஆ அதான் கதை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. மிச்சத்தை நானே சொல்றேன்னு சொன்னேன். ஓ ம். ஆமா, என்ன சந்தோஷமா இருக்க? என்ன இருக்கும், டெய்லி என் டேபிள் மேல காஃபி கப் சிங்கிளா இருக்கும். இன்னிலேருந்து அதுக்கு பார்ட்னர் ஆட் ஆயிடுச்சு. அப்படின்னா உங்க ஒய்ஃப் வந்தாங்களா? ம். ஆமா, அவங்க ஃபாரின் ரிட்டர்ன்ல இந்த டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுதா? அது என்ன, அவ போன பிளேஸ் தான் மாறிச்சே தவிர அவ இல்லைல்ல. இந்த நேரத்துக்கு எனக்காக குக்கிங் கூட பண்ணிட்டு இருப்பா. என்ன பண்ணிருப்பாங்கன்ற? என்னமோ மூர்த்தி சார், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? போய் பார்த்ததானே தெரியும். ம், சரிங்க, மழை வர மாதிரி இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். டெரஸ்ல வேற துணிலாம் காய போட்டிருக்கேன். அதென்ன, வீட்டில் தான் ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்க பண்ண மாட்டாங்களா? என்னமோ மூர்த்தி சார், அவ இன்னும் தூங்கிட்டு இருக்காளோ எழுந்தாளோ எனக்கு கூட தெரியல. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். ஈஷா, ஈஷா, ஓ தூங்குறியா? இல்ல, சமைச்சிட்டு இருக்க. நானும் அதை நினைச்சிட்டு தாண்டி வந்தேன். பா, என்ன தூங்க விடு ராம். எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? அம்மா மொட்டை மாடியிலேருந்து துணி எடுத்துட்டு வரணும்னு காலையிலேயே எழுப்பிட்டாங்க. சரி, படுத்துக்கோ. ம். எப்பா, தூக்கத்துலேருந்து எழுப்பினாலே டார்ச்சர்ன்றாளே. அப்போ இன்னும் குக்கிங்லாம் பண்ண சொன்னா டைரக்டா டைவர்ஸே கொடுத்துருவா போலியே. ராம், ஆ
இந்த காஃபி எடுத்துக்கோ. ஐயோ நானே போட்டுட்டு இருந்தேன்ல ஆண்டி, உங்களுக்கு எது கஷ்டம்? பரவாயில்லடாமா. என்ன ஈஷா திரும்ப தூங்கிட்டாளா? பரவாயில்ல ஆண்டி, தூங்கட்டும். எப்படி இருந்தாலும் ஃபாரின் டைமுக்கும் இந்த டைமுக்கும் செட் ஆகணும்ல, மெல்லமாக பிக்கப் பண்ணிப்பா. ஆமா, இன்னைக்கு 11 o'clock அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, போறியா? ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு கிளம்புறேன் ஆண்டி. ஓகே சரி, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன். வேணாம் ஆண்டி, எனக்கு டைம் ஆகுது, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். ஓகே சரி ஆண்டி. ஈஷா, ம், ஆன்ட்டி பார்த்தா நல்லா இருக்காது. பரவாயில்ல, நீதானே, எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. சரி என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? ம், புருஷனுக்கு சமைச்சு போடலன்னு எங்க அம்மா வந்து என்ன திட்டுறதுக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ரெஸ்ட் எடுப்பேன்னு தான். அங்கே இருந்ததுனால டைமிங்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருப்பல்ல. டைமிங்ஸ் எப்படியோ போட்டும், உன்னை மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணேன். விளக்குல எண்ணெய் இல்லைன்னா எப்படி எரியாதோ, நீ இல்லாத அந்த 2 years கூட நான் அப்படிதான் இருந்தேன். சரி நீ தான் வந்துட்டல்ல, இனி டெய்லி தீபாவளி தான். ஈஷா, ம், எனக்கு 11க்கு மீட்டிங் இருக்கு, ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வெளில போ. என்ன சொல்ற? ஏதாச்சும் சாப்பிட்டியா? இப்போ என்ன ஈஷா பண்ணுவ? டைம் கூட இல்லைல்ல. அப்பா ராம், 8:30 தான் ஆகுது. ஏதாவது ஒன்று பண்றேன், வெயிட் பண்ணு. வேணாம் ஈஷா, வேணாம், சொல்றத கேளு. இரு, நான் பண்றேன்னு சொன்னல, இரு வரேன். ம், என்ன வேணும் உனக்கு? ஏதோ ஒன்று. அதான் என்ன வேணும் சொல்லு, உடனே பண்ணிடுறேன். தோசை மாவு இருக்கா? ஆ, இருக்கு. அப்போ வா. ம், ஸ்டவ்வை சிம்மில் வை. ஓகே. சுட சுட பேனை வச்சு அது மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி, அதுக்கு மேலே உன் லவ் மொத்தமாக சேர்த்து ஒரு தோசையை ஊற்றி, மெல்லிசாக வெட்டின வெங்காயம், அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு மறக்கவே முடியாத வெங்காய தோசையை கொடு. இதை தானே நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன். ம், இதே மாதிரி இன்னொரு 2 தோசையை ஊற்று, சொல்கிறேன். ஆமா, ம் மிஸ் பண்ணேன்னு சொன்னல, அப்ப ஞாபகம் வந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? அந்த தோசையை நானே ஊற்றி சாப்பிடுவேன். அப்பா, தோசை இல்ல, என்ன? மிஸ் பண்ணனால தான் உனக்கு ஒரு தோசை எனக்கு ஒரு தோசைன்னு போட்டு 2த்தையும் நானே சாப்பிட்ருவேன். சாப்பிடுப்பா, சாப்பிடு. இன்னும் 2 சுடவா? போதுண்டி, அப்புறம் நானும் உன்ன மாதிரி குண்டாயிடுவேன். அப்படின்னா நான் குண்டாயிட்டனா? அதானே ரவுடி நான் சொல்லிட்டு இருக்கேன். டேய், ரவுடின்னு சொல்லாதேன்னல்ல. சொல்லுவேன், என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணி கிளம்பிடுவேன். நீயே போட்டுக்கோ தோசைய. அப்பா, இன்னொரு தோசை போடாண்டி. நான் தான் ரவுடி இல்ல, நான் எப்படி சுடுவேன்? சாரி ஈஷா. சாரி சாரி, அட சாரி 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 சாரி. பாய். பாய். பாய்.
டேய் மேல உட்காரு. எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு. உனக்கு நல்லா தான் இருக்கும். எங்க அம்மா பார்த்தாங்கன்னா எனக்கு இருக்கு. ஆண்டி இல்லைன்னு தானே இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியா? அம்மா எங்க போனாங்க? காய்கறி வாங்கிட்டு வர போயிருக்காங்க. ஓ. என் அம்மாவை பத்தி என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியுது. அதெல்லாம் சரி, உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தேன். என்னது? கண்டுபிடி பார்க்கலாம். பா சொல்லு ராம். ம். டன் டடன். ஏய் இதா. நீ போகிறதுக்கு முன்னாடி உன் ஞாபகார்த்தமாக கொடுத்துட்டு போனல, அதுதான் இது. வச்சிருக்கியா? நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன். இதை எப்படி தொலைப்பேன் ஈஷா? இது தொலைஞ்சா நீ என்னை விட்டு போன மாதிரி தானே. ஆ. ம். என்ன பண்ற? ஸ்னாப் எடுக்கிறேன். இந்த ஸ்னாப் பைத்தியம் எப்போதான் பிடிச்சுன்னு தெரில. வந்ததுலேருந்து ஃபோட்டோ எடுத்து சாவடிக்கிற. எவ்ரிதிங் இஸ் a memory ராம். அதான் இப்படி சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். ஆமாம், நீ ஒன்று கவனிச்சியா? என்னது? நீ என்ன டால இருந்து ராமன் சொல்ற. ம். பொறுமையா என்னங்கன்னு புருஷனுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்னா இதுதான் போல. ஏஞ்சி போ. ஏதோ எங்க அம்மாக்காக சொல்றேன். இல்லனா உனக்கு டாவே அதிகம்டா ராம். டாவா? ஆமாண்டா. என்னடா? அப்படிதான்டா சொல்வேண்டா. ஏன் தப்பு தான். ஸ்னாப் எடுக்கிறீன்னு ஒன்று தேவையில்லாம நோன்னு பாரு. நீ பயோ மாத்திட்டு உக்காரு. அட ஆமால்ல, என்ன பயோ மாத்த மறந்துட்டேன். சரிதான். ஹேஷ்டேக் பேக் டு இந்தியா. ஹேஷ்டேக் கிரியேட்டிங் மெமரிஸ் வித் மை ஹஸ்பண்ட். என்னது அது? ஃபியூச்சர்டா. பைத்தியக்காரங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் லைவில் பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.